ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிசிபி இருக்குது பாருங்கள். இந்த பிசிபியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி சைன் பிசிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சுக்கலாம், இல்லைனா எல்இடி இண்டிகேஷன் ரெண்டுமே வச்சுக்கலாம். இது நம்ம கம்பெனி பேர் காட்டுது, A Technologiesனு. இப்போ வந்து ஒரு 7H பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டர் போட்டு வச்சுருக்கேன். பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 12.5 காட்டுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அசம்பிள் பண்ணும்போது இதே மாதிரி எம்டி பிசிபியாக இருந்து நம்ம கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் ரிலே, அப்புறம் அந்த அவுட்புட் கண்டென்சரு, ஐசி பேஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள். ரெகுலேட்டர்லாம் போட்டேன், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாட்டிட்டேன், மாஸ்பெட் மட்டும் தான் மாட்டலை. இதில் ஐசி பேஸ் போட்டிருக்கேன், ஐசி மாட்டலை. இப்போது இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு நிறுத்தி விட்ருக்கேன் பாருங்கள், சரிதா? இதுதான் கண்ட்ரோலர் போர்டு. இது கண்ட்ரோலர் போர்டில் தான் பிக் ஐசி இருக்குது. சரிங்களா? 28 பின் பிக் ஐசி இருக்குது. இப்போ அதோட இப்போ எம்டியாக உள்ள பிசிபி பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கண்ட்ரோலர் கார்டு. இதை தான் அப்படி நிறுத்தி விட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த கேபினெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லுமினாஸ் 875 VA மாடலுக்குள்ள ஒரு கேபினெட்டு. போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுவிட்சிங் நாய்ஸ்லாம் கேட்கும். அந்த போர்டில் எஸ்எம்டி டைப் ஆஃப் போர்டாக இருக்கும், ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், காம்ப்ளிகேட்டடு. அதனால் இப்போ நம்ம வந்து சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே ட்ரில்லிங் அடித்து இந்த ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூலாம் ஏற்றிருக்கோம் பாருங்கள், பண்ணியாச்சு. இதில் எல்லா செட்டிங்ஸ்குள்ளே ஒயரும் கொடுத்தாச்சு. இப்போ இது ஆன் ஆஃப் சுவிட்சுக்குள்ளே ஒயரு. ஓகே, ஆன் ஆகிட்டு, அதனால் சத்தம் கேட்கு. ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒயரு. அடுத்து இது கேலிப்ரேஷன் பண்ணுறக்காண்டி இந்த கிட்டு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ தெர்மல் சென்சார் இருக்குது, ஹீட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுதான் சுவிட்சு. ஓகே, இதை ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். சிஸ்டம் ஆன் வந்துட்டு இப்போ அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள், 222 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக காட்டுது. ஏன்னா ஒரே ஒரு லோடு வேணால் போடுறோம், ஒரு டியூப் லைட்டு. ஓகே, போட்டுட்டேன். சரிங்களா? போட்டாச்சு. இப்போ இதில் வந்து மெயின்ஸ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன். மெயின்ஸ் ஆன் ஆகிட்டு சார்ஜிங் மோடு ஆன் ஆகிட்டு ஓகே, சார்ஜிங் ஆம்பியர் எடுக்குது பாருங்கள், 2.1 ஆம்பியர் எடுக்குது. ஓகே, சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிட்டு அதில் 13.3 வோல்ட் காட்டுது. ஏன்னா இது 7H பேட்டரிங்கனால குயிக்காக ஃபஸ்ட்டு இனிஷியல் சார்ஜிங் கட் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜ் மாதிரி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ லைட்டு போட்டதுனால உங்களுக்கு போர்டெலாம் தெளிவாக தெரியும். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்டர் செட்டிங்ஸு. ஸோ அது கூட நம்ம இதில் பின்னாடி செட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக தான் வச்சுருக்கேன்.
இப்போ இதே பிசிபியில் எல்இடி இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள போர்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எல்இடி இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி CD4094 ஒரு ஐசி வரும். இப்போ இதில் சிக்ஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து 5 ஒயர் மட்டும் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு 5 லைட்டுக்குள்ளே இண்டிகேஷன் வந்து காட்டும். மெயின்ஸ் ஆன், சார்ஜிங் ஆன், இன்வெர்டர் ஆன், ஓவர்லோடு, லோ பேட்ரி, இந்த மாதிரி ஒரு 5 இண்டிகேஷன் இந்த போர்டை கனெக்ட் பண்ணால் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கண்ட்ரோலர் கார்டெலாம் வச்சதுனால கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. இந்த கேபினெட் வந்து சின்ன கேபினெட் தான். இந்த கேபினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்கார்ற மாதிரி இந்த போர்டு தான் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் பெரிய போர்டு, இதே டிஎஸ்பி சைன் வேவ்லேயே வேறு போர்டு இருக்குது. ஆனால் அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மைக்ரோடெக் கேபினெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கேபினெட்டில் தான் உட்காரும். லூமினாஸு, அமரானு இந்த மாதிரி சின்ன சின்ன கேபினெட் உள்ளது ஃபுல்லாமே இந்த போர்டு கரெக்டாக சூட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த போர்டு வந்து செட் ஆகும். ஃபீட்பேக் வந்து எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய கம்பெனிகளில் ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸைடு, அமரானு, அதுக்கப்புறம் லூமினாஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இதுலேயுமே மேக்ஸிமம் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேறு கம்பெனி போடும்போது ஃபீட்பேக் வந்து மேட்ச் ஆகாது. இல்லை அதை மேட்ச் பண்ணணும், இல்லைனா தனியாக சென்சிங் போட்டு மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. ஆனால் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் வந்து எதுவுமே மேட்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இது ஃபீட்பேக் வந்து கிடையாது. இதில் பெரும்பாலும் பவர் விங்லேருந்து அது டேரெக்டாக ஃபீட்பேக் எடுத்துக்கிடும். ரெண்டாவது வந்து மற்றதுலாம் பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். இதில் வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணும்போது என்ன வோல்ட் செட் பண்ணுறோமோ அதுதான் அவுட்புட் வோல்ட்டாக எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இபி இருக்க டயத்தில் எல்லா இன்வெர்ட்டருமே பைபாஸ் தான் பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.